சகோதரி மேயர் பிரியா அவர்களுக்கு வணக்கம். தாவேகா எம்எல்ஏ பல்லவி கிட்ட நடந்த விதம் நீங்கள் தவறு. தாவேகா எம்எல்ஏ அப்படின்றத கடந்து எம்எல்ஏவா மேயரா அப்படின்ற அதிகார போட்டியை கடந்து அந்த இடத்துல ஒரு பெண்ணாக நீங்கள் சிந்திச்சிருக்க வேண்டும். குழந்தை இன்று 7 நாட்களான ஒரு பெண்ணு தன்னுடைய உடலில் எவ்வளோ வலியை தாங்கியிருப்பா, தன்னுடைய மனநிலை அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், உடல் அளவில் அவங்க எவ்வளோ வலியை தாங்கியிருந்தால் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பாங்க அப்படின்றத ஒரு பெண்ணாக ஒரு தாயாக நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் தாவேகா எம்எல்ஏ பல்லவியை முதல்ல அழைச்சி அவங்கள குத்து விளக்கு ஏற்ற வைத்து ஒரு இடத்துல அழகாக அமர வைத்து அவங்க நல்லபடியாக பார்த்து வழி அனுப்பி வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. இது தலைமைக்கான பண்பு. மேயர் பிரியா, நீங்கள் அரசியலில் பக்குவப்படணும், தலைமைக்கான பண்பை வளர்த்துக்கணும். உங்களை சொல்லி ஒன்றும் குத்தம் கிடையாது. 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக தமிழ்நாட்டில் படுதோல்வி அடைஞ்சதுக்கு பிறகும் அறவேக்காடு RS பாரதி போன்ற அமைப்பு செயலாளர்களை தலைமை கழகத்தில் அமர வைத்து திமுக கட்சி நடத்துது அப்படின்னா எங்களை போன்ற உண்மையாக நேர்மையாக அரசியல் பயணிக்கக்கூடியவங்க திராவிட இயக்கங்களை விமர்சிக்க தான் செய்வாங்க, திமுகவை விமர்சனம் செய்ய தான் செய்வாங்க. இதுக்கப்புறமும் திமுக கட்சி தன்னுடைய தவறை திருத்தி கொண்டு எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியை ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுப்பதற்காக கருத்தியலை முன்னெடுக்கணும் என்பதனை இந்த காணொளி வாயிலாக திமுகவுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். சகோதரி மேயர் பிரியா அவர்களுக்கு வணக்கம். தாவேகா எம்எல்ஏ பல்லவி கிட்ட நடந்த விதம் நீங்கள் தவறு. தாவேகா எம்எல்ஏ அப்படின்றத கடந்து எம்எல்ஏவா மேயரா அப்படின்ற அதிகார போட்டியை கடந்து அந்த இடத்துல ஒரு பெண்ணாக நீங்கள் சிந்திச்சிருக்க வேண்டும். குழந்தை இன்று 7 நாட்களான ஒரு பெண்ணு தன்னுடைய உடலில் எவ்வளோ வலியை தாங்கியிருப்பா, தன்னுடைய மனநிலை அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், உடல் அளவில் அவங்க எவ்வளோ வலியை தாங்கியிருந்தால் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பாங்க அப்படின்றத ஒரு பெண்ணாக ஒரு தாயாக நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் தாவேகா எம்எல்ஏ பல்லவியை முதல்ல அழைச்சி அவங்கள குத்து விளக்கு ஏற்ற வைத்து ஒரு இடத்துல அழகாக அமர வைத்து அவங்க நல்லபடியாக பார்த்து வழி அனுப்பி வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. இது தலைமைக்கான பண்பு. மேயர் பிரியா, நீங்கள் அரசியலில் பக்குவப்படணும், தலைமைக்கான பண்பை வளர்த்துக்கணும். உங்களை சொல்லி ஒன்றும் குத்தம் கிடையாது. 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக தமிழ்நாட்டில் படுதோல்வி அடைஞ்சதுக்கு பிறகும் அறவேக்காடு RS பாரதி போன்ற அமைப்பு செயலாளர்களை தலைமை கழகத்தில் அமர வைத்து திமுக கட்சி நடத்துது அப்படின்னா எங்களை போன்ற உண்மையாக நேர்மையாக அரசியல் பயணிக்கக்கூடியவங்க திராவிட இயக்கங்களை விமர்சிக்க தான் செய்வாங்க, திமுகவை விமர்சனம் செய்ய தான் செய்வாங்க. இதுக்கப்புறமும் திமுக கட்சி தன்னுடைய தவறை திருத்தி கொண்டு எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியை ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுப்பதற்காக கருத்தியலை முன்னெடுக்கணும் என்பதனை இந்த காணொளி வாயிலாக திமுகவுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன்.